இப்போ வந்து திருமண தாமதம் அப்படின்னா அவங்க ஜாதக அமைப்பின்படி திருமணத்திற்குண்டான நேரம் அப்படிங்கிறது இந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறது சொல்லலாம். இது பொதுவாக இந்த வயசை வச்சு சொல்லணும் அப்படின்னா, உதாரணமாக ஒரு 32 வயசு வரைக்கும் 30லேருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. 32 வயசு வரைக்கும் திருமணம் அப்படிங்கிறது இவங்களுக்கு தாமதம் ஆகிட்டே இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி மேரேஜுன்னு வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லலாம். எனக்கு தெரிந்து இவர்களுடைய லக்னம் அப்படிங்கிறது ஏஎல்பி லக்னம், உதாரணமாக கும்ப லக்னமாக இருந்தது. அதுவும் இவர்களுடைய ஜாதகத்தில் அந்த கும்ப லக்னத்திற்கு இந்த சதய நட்சத்திரம் அப்படிங்கிற பாதம் போயின்னு இருந்ததுனா தான், இந்த முதல் பாதம் இப்போ தான் ஆரம்பிச்சது அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கும்போது தான் இந்த திருமணம் தாமதம் அப்படிங்கிற ஒரு நிலை கடந்த வருஷங்களில், கடந்த 2 வருஷமாகவே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு திடீர் திருமண யோகத்தை அப்படிங்கிறது இவங்களுக்கு கொடுத்துருக்கோம். பொதுவாகவே இந்த ராகு கேதுக்களுடைய நட்சத்திர புள்ளிகள் போகும்போது எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல ராகு கேது இருக்குது, அதனால் தாமத திருமணமே நடக்காது, தோஷ ஜாதகம் அப்படிங்கிறதே தனியாக போட்டுருவாங்க. அப்படி கிடையாது. அதே மாதிரி இந்த சிம்ம லக்னம் போகும்போதும் இதே நிலையை பார்க்க முடியுமானா கண்டிப்பாக பார்க்க முடியும். இவங்களுக்கு எல்லாமே திருமணத்திற்குண்டான உரிய காலம் அவங்க ஜாதகத்தில் வரன் அமைப்பு நன்றாக இருந்தாலுமே, அந்த கோச்சார கிரகங்கள் சொல்லக்கூடிய கிரகங்கள் இவங்க ஜாதக அமைப்பின்படி இந்த பாவகங்களில் சம்பந்தப்படும் போது திடீர் திருமணத்தை யோகத்தை ஏற்படுத்துமானா கண்டிப்பாக ஏற்படுத்தும். இதை வந்து நம்ம இந்த நட்சத்திர புள்ளி போனதுனால தான் நடந்தது அப்படிங்கிறது சொல்ல முடியாது. இப்போ இந்த சதய நட்சத்திரம் முதல் பாதத்துக்கு திடீர் திருமணத்திற்குண்டான யோகத்தை கொடுக்குமானா கொடுக்கும். அதே மாதிரி சதய நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கும் திடீர் திருமண யோகத்தை கொடுக்குமானா கொடுக்கும்.